Good morning friends. Welcome to Wisdom of Mechanical Engineering channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் வந்து bearings. சரிங்களா? ஏற்கனவே வந்து 6 வீடியோ போட்டிருக்கேன் நான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் கான்டாக்ட் bearing வந்து பார்த்திருக்கோம். அதுல முக்கியமா ஜர்னல் bearing வந்து நம்ம பார்த்திருக்கோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் கான்டாக்ட் bearing. சரிங்களா? இப்போ ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைடிங் ஆக்சன் இருந்துச்சு கரெக்ட்டுங்களா? அப்போ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகே. ஆனா ரோலிங் கான்டாக்ட் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபிரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சரிங்களா? அதனால இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லூப்ரிகன்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ரோலர் பேரிங் அண்ட் பால் பேரிங், அதாவது ரோலிங் கான்டாக்ட் பேரிங் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஃபிரிக்ஷன் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அப்போ இந்த ரோலிங் கான்டாக்ட் பேரிங் வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பால் பேரிங்ஸ், இன்னொன்று வந்து ரோலர் பேரிங். சரிங்களா? பால் பேரிங் அப்படிங்கிறது லைட் லோடுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். ரோலர் பேரிங் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி லோடுக்கு வந்து அப்ளிகபிளா இருக்கும். சரிங்களா? இதுவுமே கொஸ்டினை கேட்பாங்க. சரிங்களா? பால் பேரிங் அப்படிங்கிறது லைட் லோடுக்கு சூட்டபிள். சரிங்களா? ரோலர் பேரிங்கிறது ஹெவி லோடுக்கு சூட்டபிள். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேரிங்கோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவுட்டர் ரேஸ் இன்னர் ரேஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். பாக்குறீங்க இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ரேஸ், இது வந்து இன்னர் ரேஸ். ஸோ அதோட டயக்ராம் இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து அவுட்டர் ரேஸ், அவுட்டர் ரேஸ், இது வந்து இன்னர் ரேஸ். சரிங்களா? என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ரெண்டு ரேஸுக்கு நடுவுல வந்து கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பால் அல்லது ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதோடைய பொசிஷன் கரெக்டா இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா ரீடைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட், சரிங்களா, அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அட்டாச் பண்ணிருப்பாங்க. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ பாலு இந்த தெரியுதா உங்களுக்கு? இதான் வந்து ரீடைனர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரோலர், இது வந்து பால். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ரோலிங் கான்டாக்ட் பேரிங்க்கு சில அட்வான்டேஜ் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம அதை என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்களா? பாத்தீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா லோ ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் ஃபிரிக்ஷன். சரிங்களா? எக்ஸப்ட் அட் வெரி ஹை ஸ்பீட். அதாவது ஹை ஸ்பீடு தவிர கம்மியான ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் ஃபிரிக்ஷன் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ரன்னிங் ஃபிரிக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? எக்ஸப்ட் அட் வெரி ஹை ஸ்பீடு. அதுக்கப்புறம் ஷாக் லோட்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை தாங்குற அளவுக்கு எபிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் அந்த அலைன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஷாஃப்ட் அலைன்மெண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் லூப்ரிகேஷன் வந்து தேவையில்லை இதுல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு, பார்த்து வச்சுங்க. ஸ்மால் ஓவரால் டைமென்ஷன்ஸ், ரிலையபிலிட்டி ஆஃப் சர்வீஸ், ஈஸி டு மவுண்ட் அண்ட் எரெக்ட், கிளீன்னஸ். சரிங்களா? இதுல வந்து முக்கியமான பாயிண்ட்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 4வது பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் 4மே வந்து ரொம்ப முக்கியம் தான், நமக்கு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மோர் நாய்ஸ். ஹை ஸ்பீட்ல வந்து ரன்னிங் ஆகும்போது நாய்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? இதே வந்து ஷாக் லோடு வந்து வரும்போது என்ன அப்படின்னா அந்த டெவலப் பண்ணக்குள்ள இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் இதான் பார்த்துப்போம் நம்ம பால் அண்ட் ரோலர் பேரிங்குடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம் நம்ம. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பால் பேரிங் பார்க்க போறோம். பால் பேரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் லோட் வந்து கேரி பண்ணக்கூடிய ரேடியல் பால் பேரிங் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதோட டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். இதெல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. என்ன அப்படின்னா இந்த டைப்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட நேமு, அதோட அப்ளிகேஷன், இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. மேட்ச் த ஃபாலோவிங் அல்லது வந்து தனியாகவும் என்ன பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கேட்பாங்க. சரிங்களா? நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த டைப்பிங் அந்த பேரிங்கோட டைப் நேமு, அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் நல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோ டீப் க்ரூ பேரிங்ஸ், அதான் பால் பேரிங். சிங்கிள் ரோ டீப் க்ரூ பால் பேரிங்.
சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக வந்து லொக்கேட் பண்ணுறாங்க பை யூசிங் த ரீடைனர் ஆர் கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல் டியூ டு தேர் ஹை லோட் கேரிங் கெப்பாசிட்டி, high load carrying capacity and suitability for high running speed. அதாவது high load carry பண்ணோம் at the same time high running speed. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீப் குரூப் பால் பேரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். The deep groove ball bearings are used due to their high load carrying capacity and suitability for high running speed. இதுல ஏதாச்சும் ரெண்டு கீவேர்டு இருக்கும், ஏதாச்சும் ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட் இதுல நான் வச்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ரைட். அப்போ லோடு கேரிங் கெப்பாசிட்டிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் பால் பேரிங்ல பார்த்தோம்னா அதோட சைஸுங்க, பாலோடைய சைஸு, அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து எத்தனை வைக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தும் இருக்கும். சரிங்களா? பாலோட சைஸ் அண்டு நம்பர் ஆஃப் பால்ஸ். இது கூட நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இது கூட கேட்கலாம் கொஸ்டினா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங் நாட்ச் பேரிங். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேசஸ் இருக்கு இல்லையா, அவுட்டர் ரேஸ் இன்னர் ரேஸ், இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஓப்பன் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது நாச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க வரத்துல பாருங்க நாச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இதோட ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான பால்ஸ் வந்து அகாமடேட் பண்றதுக்கு. சரிங்களா? அப்போ அதிகமான பால் இருக்கிறதுனால இதோடைய இந்த நாச் ஃபில்லிங் நாச் பேரிங் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரிங் லோட், அதாவது லார்ஜர் பேரிங் லோட் கெப்பாசிட்டி. சரிங்களா? அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அதிகமான பேரிங் லோடு வந்து தாங்கும். சரிங்களா? அதனால வந்து எங்க பேரிங் லோட் அதிகமா ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபில்லிங் நாச் பேரிங் அப்படின்னா சரிங்களா, it has larger bearing load capacity. இதான் கீ பாயிண்ட். சரிங்களா? இந்த நேம், இந்த அப்ளிகேஷன், இது மட்டும் தெளிவா வச்சுக்கணும். ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங் இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவுட்டர் ரேஸ்ல வந்து ஒரு சைடே என்ன பண்ணிருப்பாங்கன்னா கட் பண்ணி எடுத்திருப்பாங்க, இன்னும் என்ன பண்றதுக்கு பால்ஸ் வந்து வைக்கிறதுக்கு. அப்ப இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் ஆக்சியல் லோடு, it carries large axial load in one direction while also carrying a relatively large radial load. நல்லா கவனிங்க, large axial load and large radial load, இதான் கீ பாயிண்ட். சரிங்களா? ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங் பார்த்த உடனே நீங்க என்ன பண்ண ஆப்ஷன்ல லார்ஜ் ஆக்சியல் லோட் லார்ஜ் ரேடியல் லோட் கேரி பண்ணோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இதான் கீ பாயிண்ட். அவ்வளவுதான். அந்த நேமு அந்த அப்ளிகேஷன் தான் படிக்க போறோம். இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோ வந்துச்சு இல்லையா, இப்போ வந்து டபுள் ரோ வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேரோ ஆயிரும், குறுகல் ஆயிரும். சரிங்களா? அப்ப அதெல்லாம் என்ன ஆகும்னா லோடு கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிரும். சரிங்களா? அப்போ டபுள் ரோ பேரிங் பொறுத்த வரைக்கும் லோடு கேரிங் கெப்பாசிட்டிங்கிறது சிங்கிள் ரோ கம்பேர் பண்ணும்போது லைட்டா ஒரு லெஸ் தென் 2 டைம்ஸா இருக்கும். சரிங்களா? லெஸ் தென் 2 டைம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லோடு கேரிங் கெப்பாசிட்டி குறையுது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அலைனிங் பேரிங். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஷாஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகலாம், மிஸ் அலைன்மெண்டா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை அலோவ் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து செல்ஃப் அலைனிங் பேரிங்ல பொறுத்த வரைக்கும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சரிங்களா எவ்வளவு அலோவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 2 to 3 டிகிரிஸ் வரைக்கும் ஷாஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆனா அதை அலோவ் பண்ணி கரெக்டா வச்சுக்கும். சரிங்களா? அலோவ் பண்ணிக்கும். அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் ரேஸ் இன்னர் ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, சரிங்களா, அதுல இந்த சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து கிரவுண்ட் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் வந்து அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் த அவுட்டர் ரேஸ் வந்து கிரவுண்ட் டு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், அதாவது அவுட்டர் ரேஸ் உடைய அவுட் சைட் டயமீட்டரை வந்து நம்ம ஸ்பெரிக்கல் ஷேப்ல பண்ணோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலி செல்ஃப் அலைன்டு பேரிங். இதே வந்து இன்டர்னலி செல்ஃப் அலைனிங் பேரிங் அப்படிங்கிறது இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த அவுட்டர் ரேஸ் உடைய இன்னர் சர்ஃபேஸை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு வந்து மாத்தினாங்க அப்படின்னா அது வந்து இன்டர்னலி செல்ஃப் அலைனிங் பேரிங். சரிங்களா? இது ரெண்டுமே முக்கியமான கீ பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவுட்டர் ரேஸ் உடைய அவுட்டர் சர்ஃபேஸை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் மாத்தினாங்கன்னா எக்ஸ்டர்னலி செல்ஃப் அலைனிங் பேரிங். அவுட்டர் ரேஸ் உடைய இன்னர் சர்ஃபேஸை வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல மாத்தினாங்க அப்படின்னா அது இன்டர்னலி செல்ஃப் அலைனிங் பேரிங். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம ரோலிங் கான்டாக்ட் பேரிங் என்னன்னு பார்த்துருக்கோம்.
அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டைப் ஆஃப் ரேடியல் பால் பேரிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் பால் பேரிங் இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.